ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என் பொண்ணோட பர்த்டே ஷாப்பிங் ப்ளஸ் பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஷாப்பிங் பண்ண டேவும் பர்த்டேவும் மெர்ஜ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இன்றைக்கி ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஆதி காலம் தான் வந்திருக்கோம். ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பார்க்க போகலாம் வாங்க. கலெக்ஷன் நிறைய வச்சுருந்தாங்க, பட் பாப்பாவுக்கு தான் எதுவுமே செட் ஆகலை. கலர் பிடிச்சா சைஸ் இல்லை, சைஸ் இருந்தால் டிசைன் இல்லை. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் பாப்பா சைஸ் கிடைக்கல. இந்த ஒயிட் ட்ரெஸ் 2000 கிட்ட வந்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் டேடி மம்மி சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த க்ரீன் ட்ரெஸ்ஸுமே நல்லா இருந்தது, ஆனால் லாஸ்ட்டு பர்த்டேக்கு பாப்பா க்ரீன் தான் போட்டிருந்தா. என் அண்ணன் பொண்ணு சைஸுக்கு ட்ரெஸ் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு சைஸ் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கடுப்பாக வரும். இந்த க்ரீன் ட்ரெஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பாப்பா அதே சேம் க்ரீன் தான் போட்டிருந்தாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேடிக்கும் மம்மிக்கும் பிடிக்கலன்னு ஃபைனலாக கொடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே உள்ள கலெக்ஷன்னா ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சா பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஓரளவு கலெக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக செலக்ட் பண்ணிடுவேன், எனக்கு சாரீலாம் வாங்குறா இருந்தால். ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு என் செலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலரு, பிங்க் கலரு, பாசி பச்சை கலர் அந்த மாதிரிலாம் ஹஸ்பண்டுக்கு வாங்கினா பிடிக்காது. டீசெண்டான கலரில் வாங்கி கொடுத்தா போட்டுப்பாங்க. ஆனால் என் பொண்ணுக்கு எடுக்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே போல் என் அண்ணனுக்கு வாங்குறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்து ஃபைனலாக எதுவுமே வாங்காமல் அங்கேருந்து கிளம்பியாச்சு. தென் எங்கே வந்திருக்கோன்னா சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். என் அண்ணன் பொண்ணுக்கு எப்போதுமே தஞ்சாவூர் ஆனந்தத்தில் தான் ட்ரெஸ் கிடைக்கும். என் பாப்பாவுக்கு எப்போதுமே இந்த சென்னை சில்க்ஸில் தான் ட்ரெஸ் கிடைக்கிது. இன்றைக்கும் கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. சென்னை சில்க்ஸில் போகும்போதே டைம் 10 இருக்கும். கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கும் போதே சீக்கிரம் பாருங்கள் சீக்கிரம் பாருங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே உள்ள ஸ்டாஃபுங்களே. இங்கேயுமே கலெக்ஷன் நிறையா சூப்பராக இருந்தது. ஆனால் ஆஸ் யூஷுவல் என் பாப்பாவுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபைனலாக பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வீட்டில் ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி காட்டன் ஃப்ராக் 2, பெரிய பாப்பாவுக்கு 2, சின்ன பாப்பாவுக்கு 2 வாங்கிட்டு வந்தாச்சு. பில் பண்ணிவிட்டு வரும்போது குட்டீஸ்க்கு பலூன்லாம் கொடுத்தாங்க. என் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனா ஹாப்பியாக.
குட்டீஸ்க்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்ல பாருங்களேன். இந்த பலூன் பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. தென் சென்னை சில்க்ஸ்க்கு நியர்பைல இருக்க நாசர் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் நெறையா டைம் நான் வீடியோல காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டைம் டீட்டெயிலா எதுவும் காமிக்கல. ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. தென் நெக்ஸ்ட் டே பாப்பா பர்த்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங்லேருந்து ஹரிபரியா குக் பண்ணனால ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நானும் என் நாத்தனாரும் சேர்ந்து தான் குக் பண்ணோம். என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, எக் அண்ட் சிக்கன் கிரேவி. இன்றைக்கி லன்ச் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாம் லன்ச்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் 20 சிக்கன் பிரியாணி வாங்கி வெளியில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடெலாம் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அது சரியாக இருந்தது. சம்மர் ஹாலிடேங்கிறதுனால பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்லேருந்து நிறையா வேலை பார்த்ததுனால நானும் என் நாத்தனாரும் மதியம் தூங்கிட்டோம். ஸோ தூங்கிட்டு இருக்க கேப்பில் ஹஸ்பண்ட் போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக் மட்டும்தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கே தெரியாமல் பாப்பாவுக்கு நிறையா சர்ப்ரைசஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காட்டன் கேண்டி ஐஸ்கிரீம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஸோ அந்த காட்டன் கேன்லேயே ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐஸ்கிரீமா இல்லை கேக்கானே யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஆக்சுவலாக அது சாப்பிடும்போது கேக் சாப்பிட்ற ஃபீலே இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் எனக்கு யூஸ்வலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கேக் தான் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச டைரி மில்க் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு சர்ப்ரைஸா இல்லை எனக்கு சர்ப்ரைஸான்னு தெரியல. பாப்பாவுக்கு பேக் பண்ணி கிஃப்ட் குடுத்துட்டாங்க. சடனா பாக்கெட்லேருந்து ஏதோ எடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா பாப்பாவுக்கு ரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க 1 கிராம்ல. ஸோ ரொம்ப க்யூட்டா இருந்தது பார்க்கும்போது. பாப்பாட்ட நெறையா ரிங் இருக்கு. பட் நான் போட்டுவிடவே மாட்டேன். வாயில எதுவும் போயிடும்னு சொல்லிட்டு. பட் இந்த ரிங்க அவ ரொம்ப அழகா கேரி பண்ணிக்கிட்டா. அவங்க டாடி வாங்கி குடுத்தனாலயா என்னான்னு தெர்ல. நைட்டு தூங்கும்போது கூட மேடம் கழட்டாம போட்டுக்கிட்டாங்க. நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சேஃபா போட்டுப்பாளான்னு. தென் பாப்பாக்கு இன்னொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ பாப்பாக்கு புடிச்ச டால் தான். அவளுக்கு இந்த மாரி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். வீட்ல நெறைய டாய்ஸ் இருக்கு. ஆனா அவளுடைய ஃபேவரைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொம்மை தான். அவளுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் ரிங் வாங்கினதுக்காக டின்னர் செட்டு காம்ப்ளிமெண்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட்டுக்கே கிஃப்ட்டாங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ இது நமக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு எங்களோட காஸ்டியூம் இதுதான். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாப்பாவோட காஸ்டியூம் இதுதான். நல்லா இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு டே நல்லபடியா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.